2 மூல் இசோபோட்டமைன்ஸ் பிடிக்கப்பட்டு வீழ்த்தப்படும். எவ்வளோ பேரியம் சல்பேட் வடிவானிச்சாம் 0.58 25 கிராம் 0.58 25 கிராம் பேரியம் சல்பேட் வீழ்வடிவாகியது என்று சொல்றாங்க. இது எங்க நடந்தது? ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு முதலாவது கரைசலுக்குள் நடந்த கதை. ஸோ செகண்ட் சாம்பிளுக்கு நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ செகண்ட் சாம்பிள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டிஎனும் கரைசலின் மீதி பகுதியுடன் செகண்ட் சாம்பிள் எடுக்கப்பட்டு மிகையாக கேஐ கரைசல் சேர்த்த போது இப்போ என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் இதுக்குள்ளே மிகையாக கேஐ கரைசல் சேர்க்கப்படுகிறது. மிகையாக கேஐ சேர்க்கப்பட்டால் சேர்க்கப்படும் I-I2 ஆக உட்சேற்றப்பட சேர்க்கப்படும் I-I2 ஆக உட்சேற்றப்பட்ட என்று சொன்னால் கட்டாயம் உள்ளே உள்ளதுகள் தாழ்த்தப்படல் வேண்டும். ஸோ தாழ்த்தப்பட ரெடியா Fe3+ Fe2+ ஆக தாழ்த்தப்படும், H2O2 H2O ஆக தாழ்த்தப்படும், SO4 தாழ்த்தப்படாதே. நான் சொல்லிட்டேன் SO4 நார்மல் என்ன செய்யறதில்லை, தாழ்த்தப்படுவதில்லை. ரைட், அதாவது வேறு சின்ன பொடியை சரிதானே. அதுக்கான ரீசன்ஸை நான் இன்னொரு வீடியோஸில் சொல்லுகின்றேன். இந்த இடத்துல பெருசாக அதை பற்றி பேச இல்லை. அப்போ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் சேர்க்கப்படும் I-I2 ஆக உட்சேற்றப்பட உள்ளே உள்ள Fe3+ Fe2+ ஆக தாழ்த்தப்படும், H2O2 H2O ஆக தாழ்த்தப்படும். ரைட், ஸோ அப்போ என்ன நடக்குதுங்க? என்ன நடக்கிறது என்று சொன்னால் சேர்க்கப்படும் I-I2 ஆக உட்சேற்றப்பட உள்ளே உள்ள Fe3+ Fe2+ ஆக தாழ்த்தப்படும் and H2O2 H2O ஆக தாழ்த்தப்படும், H2O2 H2O ஆக தாழ்த்தப்படும். ஸோ அப்போ என்ன மொத்த தாக்கம்? 2I- ச2 இலத்திரன். அப்போ அங்காடி கொண்டு போய் ச2 இலத்திரன் நேரடியாக முழுசாகவும் தாக்கத்தை என்ன செய்யலாம், எழுதலாம். நான் இந்த வினாவை செய்துவிட்டு அதை சொல்லிவிட்டேன் சரிதானே. ரைட், ஸோ சக இலத்திரன் 2H2O 2H+ சக 2 இலத்திரன் ஒரு மொத்த தாக்கம். ரைட், எவ்வாறு அந்த மொத்த தாக்கம் நடைபெறும்? இப்போ பாருங்க, இவங்க 2 பேருக்கும் இடையிலே ஒரு மொத்த தாக்கம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரிடக்ஷன். ஸோ பாருங்க, இவங்க 2 பேருக்கு இடையிலே ஒரு மொத்த தாக்கம். ஸோ இவர் என்ன செய்யப்படுவார்? 2ஆல் பெருக்கப்படுவார். ஒரு மொத்த தாக்கம் 2 Fe3+ 2 2 Fe2+ சக I2 என்று சொல்லி ஒரு மொத்த தாக்கமும். அதே போல் இதை அழிச்சு விடுங்க. ஸோ பாருங்க, இவங்க 2 பேருக்கு இடையில என்ன ஒரு மொத்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இவங்க 2 பேருக்கு இடையில மொத்த தாக்கம் 2 2 சும்மாவே கூட்ட முடியும். ஸோ பாருங்க என்ன நடக்கும்? H2O2 சக 2I- சேர்ந்து I2 சக 2H2O 2H2O சக I2 மாறி எழுதலாம், பரவாயில்ல சரிதானே. 2H2O சக I2 என்று சொல்லி தாக்கம் நடைபெறுகிறது. ஸோ விளைவாக்கப்பட்ட கரைசல் இது விளைவாக்கப்பட்ட கரைசல். இப்போ நீங்கள் சொல்லுங்க, மிகையாக கேஐ சேர்க்கப்பட்டால் உள்ளே உள்ள எல்லாம் முற்றாக அழிவாங்க. Fe3+ முற்றாக அழியும், H2O2 முற்றாக அழியும். எவ்வளோ Fe3+ அழியும்? இந்த இடத்துல X சக Yக்கு 2 மோல், X சக Yக்கு 2 மோல். இவரது 1 இருக்கு, இவரது 2 இருக்குன்னு சொல்லி 2ஆல் பெருக்கி வருதா? இல்லையே. இந்த Fe3+ எல்லாமே இந்த இடத்துல அப்ளிகேட்டட். இந்த Fe3+ எல்லாமே இந்த இடத்துல அப்ளிகேட்டட். ஸோ பாருங்க, அப்போ எவ்வளோ I2 உண்டாகும்? இதுண்டு அரைவாசி 2 ஒன்று இல்லையா? அப்போ எவ்வளோ உண்டாகும்? X சக Yக்கு 4 மோல் உண்டாகும். இந்த H2O2 எல்லாம் இந்த இடத்துல அப்ளிகேட்டட். எவ்வளோ? N/2 மோல். N/2 மோல் தாக்கம் எவ்வளோ உண்டாகும்? N/2 மோல் உண்டாகும். ஸோ விளைவாக்கப்பட்ட கரைசல் இது விளைவாக்கப்பட்ட கரைசல் இது. இப்போ இந்த விளைவாக்கப்பட்ட கரைசல் என்ன செய்யப்படுகிறது? மிகையான கேஐ கரைசல் சேர்த்த போதும் வெளிவிடப்படும் I2 பூரணமாக தாக்கம் புரிவதற்கு 0.4 மோல் டெசிமீட்டருக்கு NaOH2O3 கரைசலின் 20 சென்டிமீட்டருக்கு
தேவைப்பட்டது. தேவைப்பட்டது என்று சொன்னால் என்ன? முன்னாடி வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நியமிப்பு செய்யப்பட்டது. என்ன சாதனை நியமிப்பது? ஐடோமான நியமிப்பு செய்யப்படுகிறது. Na2H2O3 கரைசலை கொண்டு நியமிப்பு செய்து விட்டால் என்ன நடைபெறும்? இங்க சேர்க்கப்படும் H2O3 மைனஸ் S4O6 ஆக உட்சேற்றப்பட, சேர்க்கப்படும் H2O3 மைனஸ் S4O6 ஆக உட்சேற்றப்பட உள்ளே உள்ள I2 I- ஆக தாழ்த்தப்படும். நேரடியாக எழுதுகின்றேன், இடம் போதாமல் இருக்கிறது அந்த அடிப்படையில். ஸோ அப்போ என்ன நடக்கும்? சேர்க்கப்படும் H2O3 மைனஸ் S4O6 ஆக உட்சேற்றப்பட உள்ளே உள்ள I2 I- ஆக தாழ்த்தப்படும். உள்ளே உள்ள I2 I- ஆக தாழ்த்தப்படும். இப்படியாக ஒரு மொத்தம் நடைபெறுகிறது. எவ்வளவு தேவைப்பட்டுச்சா? 0.43 மேல் 20 செகண்ட். 0.43 20 செகண்ட். இதான் கேள்வியில் சொல்லப்பட்ட கதை. இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யட்டுமா? ஃபைனலி டார்கெட் பாருங்க. இந்த எஸ் கரைசலில் உள்ள FeSO3 இந்த செறிவு என்ன, FeSO4 செறிவு என்ன என்பது எங்களோட ஃபைனல் டார்கெட். ஸோ அப்போ எவ்வாறு இந்த கேள்வியை செய்கிறது என்று சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பாருங்க, டீடைல்ஸ் என்று சொல்லி டீடைல் தரவுகள் என்று சொல்லி எத்தனை இடத்துல தராங்க? மொத்தமாக 3 இடங்களில் தரப்படுகிறது. ஒன்றாவது இந்த இடத்துல ஒரு தரவு, அதே போல் இந்த இடத்துல ஒரு தரவு, அதே போல் இந்த இடத்துல ஒரு தரவு. இந்த 3 தரவுகளை வைத்துக்கொண்டு தான் என்ன செய்யணும்? ஓடணும், தவிர வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லை. ரைட். ஸோ இதில் எந்த தரவை நாங்கள் முதல்ல யூஸ் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவமே பதில் சொல்லும். ரைட். இருந்தாலும் எங்களோட கேள்விகளில் அந்த ஓர்டர் தெளிவாக அழகாக லேசாக சிம்பிளாக சொல்கிறாங்க. அந்த ஓர்டர் படி நம்ம என்ன செய்வோம். ஸோ பாருங்கள், முதலாவது கேள்வி பாருங்க. இப்பரிசோதனைகளும் சகல தாக்கங்களுக்கும் சமன்படுத்திய அயன் சமன்பாடுகள் எழுதுக. இந்த எழுதி வச்சிருக்கிறேன். 2வது கேள்வி எழுதுங்க. பாருங்க, எஸ் கரைசலை FeSO3 மூலளவு Xம் FeSO மூலளவு Yம் ஆகும் என கருதி தோன்றும் பேரியம் சல்ஃபைடின் மூலளவை கணித்து அதற்குரிய ஒரு கோவையை XY சார்பாக பெறுக. ஸோ பாருங்க, அதனுடைய 2ஆம் கேள்வி பாருங்க. தோன்றும் பேரியம் சல்ஃபைடின் மூல அளவை கணித்து திணிவு தனியல் மூலர் திணிவை காணலாம். இதில் மூல் தெரியுமா இல்லையா? இதில் மூல் தெரியும். இதில் மூல் தெரிந்தால் சமான விதத்திலிருந்து SO4 மனுஷன மூல் நம்பர்லேயே தெரியும். SO4 மூல் இந்நம்பர்லேயே தெரியும். கண்டது கண்டு வச்சது ரெண்டுமே இஸ் ஈக்குவல். கண்டது கண்டு வச்சது ரெண்டுமே இஸ் ஈக்குவல். XYலே ஒரு சமன்பாடு உருவாக்க முடியுமா இல்லையா? அப்போ அது பாருங்க, பேரியம் சல்ஃபைடின் மூலர் திணிவு 233 கிராம் மூல் செய்ய உண்டு. பேரியம் சல்ஃபைடின் மூலர் திணிவு 233 கிராம் மூல் செய்ய உண்டு. என் பேரியம் சல்ஃபைட் என்ன சமன் W தசம் 58 25 கிராம். தசம் 58 25 கிராம் ஓவர் 233 கிராம் மூல் செய்ய உண்டு. சுருக்கெடுத்தால் 2.5 தர 10/3. 2.5 தர 10/3. இது 2.5 என்றால் அப்போ NSO4 சேம் ஒன்று கொண்டு இல்லையா? NSO4 மைனஸ் 2.5 தர 10/3. அது எதுக்கு ஈக்குவல்? X + Y 2க்கு ஈக்குவல். ரைட். கண்டதும் கண்டு வச்சது ரெண்டுமே என்ன இஸ் ஈக்குவல். ஸோ X சக Y 2 சமன் 2.5 தர 10/3. X சக Y is equal to 5 தர 10/3. X சக Y is equal to 5 தர 10/3 என்று சொல்லி ஒரு கேஸ் எடுக்கிறோம். ஸோ இதை நான் அழுத்து விடுகின்றனே. ஏன்? ஸோ இதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. போர்ட் இடம் போதாமல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் அழித்து விட்டு அடுத்த ஸ்டெப் போகிறேன். ஸோ பாருங்கள், தெளிவாக எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்ன ஈக்குவேஷன்? X சக Y சமன் 5 தர 10/3. X சக Y சமன் 5 தர 10/3. ரைட், இருக்கட்டும். அண்ட் அதே போல் அடுத்த டீட்டெயிலை பார்ப்போம். ஸோ அடுத்தது பாருங்க, இதனுடைய 3வது கேள்வி.
T கரைசல் மீதியாகும் H2O2வின் மூல அளவுக்கான ஒரு கோவையை பெறுக. T கரைசல் மீதியாகும் H2O2 அதுக்கான கோவையை பெறுக. ரைட். ஸோ பாருங்க, T கரைசல்ல மீதமாகின்ற H2O2வின் மூல அளவு நம்ம என் மூல் எடுத்திருக்கிறோம் இல்லையா, அது சொல்லணும் என்னன்னு சொல்லி. என்ன T கரைசலில் மீதியாகும் H2O2வின் மூல், H2O2வின் மூல் small n மோல் என்க. T கரைசல் மீதியாகும் H2O2வின் மூல் என்ன? n மோல். ரைட். ஸோ பாருங்க, T கரைசலில் மொத்த H2O2 முதல்ல என்ன செய்கிறேன், டோட்டல் NH2O2 n சமன் Cv தசம் 2 மோல் டெசிமீட்டர் கியூப் n 50 தர 10⁻³ டெசிமீட்டர் கியூப் சுருக்கெடுத்தால் 10 தர 10⁻³ 10 தர 10⁻³ மோல். ரைட். இப்போ மொத்த H2O2 எத்தனை இடத்துல அப்ளிகேட்டட்? 3 இடங்கள்ல அப்ளிகேட்டட். ஒன்றாவது, இந்த இடத்தில் தாக்கம் புரிந்து அழிகிறது, இந்த இடத்தில் தாக்கம் புரிந்து அழிகிறது. Fe2+ தாக்கம் புரிந்த Fe2+ தாக்கம் புரிந்த NH2O2 சக, அதே போல SO3 தாக்கம் புரிந்த H2O2, SO3 தாக்கம் புரிந்த NH2O2 சக, அதே போல ஃபைனலி என்ன, அதே போல T கரைசலில் மீதியாகும் H2O2, T கரைசலில் மீதியாகும் H2O2. அப்போ பாருங்க, டோட்டல் H2O2 அப்ளிகேஷன் 3 இடங்கள்ல இந்த இடத்தில் தாக்கம் புரிந்து அழிகிறது, இந்த இடத்தில் தாக்கம் புரிந்து அழிகிறது, இந்த இடத்தில் மீதமாகிறது. ஸோ T கரைசல் மீதியாகும் H2O2 தான் நமக்கு இப்போ கேட்கிற கேள்வி. ஸோ பாருங்க, மொத்த H2O2 நமக்கு தெரியுமே எவ்வளோ, 10 தர 10⁻³ Fe2+ தாக்கம் புரிந்த H2O2 x சக y க்கு 2 சக SO3 தாக்கம் புரிந்த H2O2 x. T கரைசல் மீதியாகின்றது n. ஸோ இப்போ இந்த n எளிவாக மாற்றினு சொன்னால் n is equal to என்ன, 10 தர 10⁻³, அதே போல மைனஸ். ஸோ ஃபைனலி சொல்லுங்க பார்ப்போம். இடத்துல 2x இல்லையா, 3x. அப்போ x சக 3y, 3x y சக 3 இல்லாட்டி 3x சக y, 3x சக y க்கு 2, 3x சக y க்கு 2, 2x 3x சக y அதற்கு 2. ரைட். ஸோ T கரைசல் மீதியாகும் H2O2 மூல அளவுக்கான ஒரு கோவை பெறுக என்ன இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 2 இரண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்திருக்கிறோம். இதையும் அழைத்து விடுகின்றேன், ஏன் அவங்கள இடம் போதாது என்பதற்காக. இப்போ இந்த தரவை நான் முன்னாடி குறிச்சிருக்கணும், விடுபட்டுட்டு. அதாவது Na2H2O3 கொண்டு கரைசலை கொண்டு நியமிப்பில்லையா செய்கிறாங்க. நியமிப்புன்னு சொன்னால் என்ன, ஊத்துகின்றவரும் முற்றாக அழிவார், உள்ளே உள்ளவங்களும் முற்றாக அழிவாங்க. நியமிப்புன்னு சொன்னால் அதானே, ஊத்துகின்றவரும் முற்றாழிவார், உள்ளே உள்ளவரும் முற்றாழிவார். தெளிவாக விளைய கொள்ளுங்க. என்னுடைய கிளாஸை தொடர்ச்சியாக பல பண்ணக்கூடிய நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விடயங்களையும் என்ன செய்யலாம், நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ரைட். ஸோ தெளிவாக விளைய கொண்டு செய்யுங்க. ஸோ பாருங்கள், அப்போது எவ்வளோ ஆயிட்டு இந்த இடத்துல அப்ளிகேட்டட், இந்த இடத்துல எவ்வளோ I2 அப்ளிகேட்டட், இவரும் 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் என்ன செய்வாங்க, இந்த இடத்துல தாக்கம் புரிவாங்க. எவ்வளோ, x சக y இந்த 4 சக n/2. ஏன்னா இதை முதல்ல குறித்து காட்டலன்னு சொன்னால் இடம் போதாங்கிறதுக்காகத்தான். ரைட். ஸோ வேணுமென்று தான் இந்த இடத்துல விட்டேன், என்னால் எழுதுறதுக்கு இடம் தேவையா, அதுக்காக. ரைட் இருக்குது. ஸோ பாருங்கள், அப்போ I2 இந்த மூல் தெரியும். ஸோ பாருங்கள், NaOH செறிவன் கனவளவு அதில் மூல் தெரியும். அதில் மூல் தெரிந்தால் H2O2 இந்த மூல் நம்பர்லேயே தெரியும். இதில் மூல் தான், இதில் மூல் பெருக்குறது ரெண்டாலே கிடையாது. ஏன், இது எல்லாம் இந்த இடத்துல அப்ளிகேட். இதில் மூல் தெரியும். இதில் மூல் தெரிந்தால் பீசமான விதத்திலிருந்து I2 மூல் நம்பர்லேயே தெரியும். I2 மூல் நம்பர்லேயே தெரியும்.
ஸோ கண்டது கண்டு வச்சது ரெண்டுமே இஸ் ஈக்குவல். இன்னொரு சமன்பாடு என்ன செய்யலாம், உருவாக்க முடியும். ஸோ பாருங்க, n is to author 2 minus n சமன் c தசம் 4 20 தர 10 டெசிமீட்டர் கியூப் சுருக்கெடுத்தால் 8 தர 10 இது 8 தர 10 இது எல்லாம் இந்த இடத்துல அப்ளிகேட்டட். 8 தர பெருக்கிற ரெண்டாலே இல்லை. அப்போ ஐட்டோல இதுண்ட அரைவாசி என் ஐட்டோ 1 2 8 தர 10 4 தர 10 4 தர 10 இஸ் a number. கண்டதும் கண்டு வச்சது ரெண்டுமே என்ன இஸ் ஈக்குவல். ஸோ x y 4 சக n/2 சமன் 4 தர 10 4 தர 10 என்று சொல்லி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கும். இப்போ பாருங்க, இதோட சொல்லுகிறேன் x 4 சக y 4 சக 1 2. இந்த எண் இருக்குது இல்லையா, அந்த எண்ணுக்கு இவ்வளவு பார்த்துருந்தலாமா இல்லையா, அந்த எண்ணுக்கு பதிலாக என்ன சார் அவ்வளவு பார்த்துருது. வெளிநாள் என்ன 10 தர 10 3 3x 2 y 2 சரிதானே. 3x 2 y 2 3x 2 y 2 சமம் என்ன 4 தர 10 4 தர 10 இப்போ பாருங்க, இந்த y 4 1 2 y 2 அதுவும் கட் பண்ணப்படுமா இல்லையா, 1 2 y 2 y 4 என்ன செய்யப்படும், கட் பண்ணப்படும். அடுத்த பாருங்க, இந்த 1 2 இவர்த்த 3x 2 அப்போ என்ன வருது 3x 4 3x 4 இவர்த்த ப்ளஸ் x 4 இவர்த்த 3x 4 3x 4 அப்போ என்ன வரும், கடைசியாக 2x 4 x/2. அப்போ பாருங்க x/2 இவர்த்தல தானே x/2. இவர்த்தல பாருங்க 5 தர 10 இவர்த்தல என்ன 5 தர 10 இவர்த்த எவ்வளோ 4 தர 10 அப்போ இங்கல பக்கம் எவ்வளோ வரும் 1 தர 10 அப்போ இந்த x/2 அங்கல கொண்டு போய் ப்ளஸ் x/2 1 தர 10 ஸோ சுருக்கல் என்பது இஸ் என்னோட கெமிஸ்ட்ரி மேத்ஸ் உங்களோட சம்மந்தப்பட்டது. எக்ஸ் சமன் எவ்வளோ 2 தர 10 எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன 2 தர 10 ரைட். அப்போ எக்ஸை கண்டுட்டோம் இல்லையா, இதை தூக்கி படுத்த பிறகு இட்டால் இந்த இடத்துல பிறகு இட்டால் ஒய்யோடு y சமன் 3 தர 10 y சமன் 3 தர 10 இந்த எக்ஸை தூக்கி இந்த இடத்தில் பிறகு விட்டால் y இஸ் ஈக்குவல் டு 3 தர 10 ரைட். நான் அழித்து எழுதினேன், நீங்கள் என்ன செய்யணும் தெளிவாக ஓடுறபடி எழுதிக்கொள்ளணும் சரிதானே ரைட். நான் அழிக்கிற நேரத்தில் நீங்கள் வீடியோஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே நோட் பண்ணி வந்தால் தான் சரி. ஸோ பாருங்கள், அப்போது எக்ஸையும் கண்டுட்டோம் ஒய்யையும் கண்டுட்டோம். ஸோ கேட்கப்பட்ட 4வது கேள்வி என்ன, எக்ஸ் அண்ட் ஒய்யின் பெருமானங்கள் என்ன, எக்ஸ் அண்ட் ஒய்யின் பெருமானங்கள் என்ன சிம்பிள் எழுதிட்டோம் கண்டுட்டோம் ஓவர். அதே போல் அடுத்த 5வது என்ன கொடுக்குறாங்க, 5வது என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இந்த கரைசல்ல எஃப்இஎஸ்ஓ3 செறிவு எஃப்இஎஸ்ஓ4 செறிவு. ஸோ பாருங்கள், எஃப்இஎஸ்ஓ3 செறிவு சி சமன் என்ன கேள்வி, எத்தனை மூல் எஃப்இஎஸ்ஓ3 எக்ஸ் மூல் மீன் 2 தர 10 மூல் இருக்கு 50 தர 10 டெசிமீட்டர் 50 தர 10 டெசிமீட்டர் சுருக்கெடுத்தால் 0.04 மூல் டெசிமீட்டர் -3. அதே போல் எஸ் கரைசல்ல எஃப்இஎஸ்ஓ4 செறிவு சி சமன் என்ன கேள்வி, சரிவெல்லாம் மூல் என்ன y மூல் 3 தர 10 மூல் இருக்கு 50 தர 10 டெசிமீட்டருக்கு சுருக்கெடுத்தால் 0.06 மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லி இலகுவாக என்ன செய்ய முடியும், கேள்விக்கான ஆன்சரை செய்ய முடியும் ரைட். ஸோ அப்போ என்ன செய்யலாம், இந்த அடிப்படையில் மிகவும் வேகமாக இலகுவாக என்ன செய்ய முடியும், இந்த வினாவை செய்ய முடியும் ரைட். ஸோ அப்போ எல்லாரும் தெளிவாக என்ன செஞ்சு கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க ரைட். இந்த கேள்விகளை செய்யக்கூடிய நேரத்தில் தெளிவாக விளங்கணும் என்னென்னு சொன்னால் இந்த கப் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. இந்த தாக்கமெல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த கப்புக்குள்ளே என்னென்ன இருக்கும் என்று சொல்லி என்ன கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது எது கூடுதலாக மிகையாக அப்ளை பண்ணுறாங்க ரைட். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ். ஸோ மிகையாக அப்ளை பண்ணால் யார் மிஞ்சுவா, அந்த கப் மெயின்டெனன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், கப் மெயின்டெனன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ
அடுத்தது ஒவ்வொரு சென்டென்ஸ் வாசித்தால் உடனே என்ன செஞ்சிடும், அந்த சென்டென்ஸுக்குரிய என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அது அத்தனையும் பூர்த்தியாக செய்ய வேண்டும். அடு வைத்தால் பிறகு மாட்டுக்கு அடு இல்லாத வகையில் என்ன செய்யணும், அப்படியோ ரன் பண்ணணும். ஸோ நிறைய கேள்வி செய்யக்கூடிய நேரங்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். 4 கேள்வியை செஞ்சுட்டோம், அனுபவங்கிறது என்ன செய்யலாது, எதிர்பார்க்க முடியாது. நிறைய கேள்விகள் செய்யணும். ரைட், பாஸ் பேப்பர் இருக்கிறது. குறைந்தது 2000 என்ன செய்யுங்க, 2020 வரை செய்யலாம். 21 பாஸ் பேப்பர் அதில் வருது. மொரட்டுவ பேப்பர்ஸ் இருக்கிறது. குறைஞ்சது 2015 2020 வரை. அதுக்கு முன்னும் பேப்பர் இருக்குது. ஸோ அது மட்டும் என்ன செய்யலாம். சப்போர்ட்டிங் செமினார் இருக்குது 2011 2016 வரை என்று 2019 இருக்குது. அண்ட் அதே போல் FWS நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. சரிதானே, எல்லா கேள்வியும் செய்யக்கூடிய நேரத்தில் தான் ஒரு பூர்த்தியான அறிவுள்ளவர்களாக, அதே போல் ஸ்பீடு, அதாவது எப்படி சொல்கிறீங்க, அந்த அனுபவம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும். அதுக்கு ரைட், ஸ்பீடுங்கிறது 4 கேள்வியை செஞ்சு போட்டு நம்ம ஸ்பீடாக இருப்போம்னு சொன்னால் இப்படி எதிர்பார்க்குறேன். ரைட், நிறைய கேள்வி செய்யுங்க. ஷால்லா அந்த உரிய குவாலிஃபிகேஷன், அதாவது விடைத்திறன் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்வீங்க, மாறுவீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நோட் பண்ணி கொடுங்க.